கேன்சர் ஒரு பெரிய கொடிய நோய். இந்த கேன்சர் நோய்க்கு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 9 லட்சம் பேர் இந்தியாவில் இறந்து போறாங்க. இது ரெக்கார்டட் நம்பர். உண்மையிலே இறந்தவங்க இதை விட அதிகமாக கூட இருக்கலாம். கேன்சர் நோயை பற்றிய ஒரு விழிப்புணர்வு பெருமளவில் மக்களிடத்தில் இல்லாமல் தான் இருந்தது. 2 நாட்களுக்கு முன்னதாக கராத்தே வீரர் சையத் அலி உசைனி, சென்னையை சேர்ந்தவர், அவர் இந்த கேன்சர் நோய், அதுவும் பிளட் கேன்சர் நோயால் இறந்திருக்கிறாரு. சையத் அலி உசைனி எனக்கும் ஆசிரியர் தான். மதுரை வேளாண்மை கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அவர் கராத்தே பயிற்சியாளராக இருந்தார். கராத்தே பயிற்சியாளர் மட்டுமல்ல, ஒரு நல்ல ஆசிரியர், நல்ல ஓவியன், ஒரு சிற்பி, இப்படி பல்வேறு முகம் அவருக்கு இருக்குது. கடைசியாக அவர் இந்த ஆர்ச்சரி ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய இளைஞர்களுக்கு ஆர்ச்சரி பயிற்சியும் கொடுத்துட்டு இருந்தார். அவரே திடீர்னு இந்த நோயுடைய தாக்கத்தால் ஒரு சில நாட்களிலேயே இறந்து போயிட்டார். இந்த நோயை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம். இந்த நோயை பற்றிய எல்லா விஷயங்களையும் தெரிஞ்ச, இன்னும் சொல்லப்போனால் இந்த நோயை ட்ரீட் பண்ணக்கூடிய, இந்த நோய்க்கு மருத்துவம் செய்யக்கூடிய, சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு பிரபலமான டாக்டர் மணிவண்ணன் ஃப்ரம் பொள்ளாச்சி, அவரை நம்ம சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். ஸோ டாக்டர் மணிவண்ணன், நீங்கள் உங்களுடைய படிப்பை பற்றிய செய்திகளை சொல்லுங்கள். நான் வந்து எம்பிபிஎஸ் படித்தது கவர்மெண்ட் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் படித்தேங்க சார். அதுக்கப்புறம் எம்டி இன்டர்னல் மெடிசன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், சென்னை ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். டிஎம் ஆன்காலஜியுமே நான் அங்கே தான் சார் வந்து படித்தேங்க சார். சரி. படித்து முடிச்சுட்டு அப்புறம் அங்கே கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன் சார். அதுக்கப்புறம் பொள்ளாச்சிக்கு மாறிட்டு இப்போ பொள்ளாச்சியில் வந்து பொள்ளாச்சி ப்ளஸ் கோயம்புத்தூர் எல்லா இடத்தையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேங்க சார். ஸோ டாக்டர், நீங்கள் வந்து எம்டி ஜெனரல் மெடிசன் அண்ட் ஸ்பெஷலைசேஷன் இன் ஆன்காலஜி. ஆமாங்க சார். ஆன்காலஜின்னா ஸ்டடி ஆஃப் கேன்சர் அல்லது ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர், சரிங்களா? ஆன்காலஜின்னு என்ன சொல்லுங்க? ஆன்காலஜி அப்படிங்கிறது என்ன சொல்லுங்க சார்? ஆன்காலஜி அப்படின்னா ஸ்டடி ரிலேட்டட் டு டியூமர் ஆன் த ஹோல் அசஸ்மெண்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட்டுங்க சார். டியூமர் என்பது கட்டி. டியூமர்னா கேன்சர் இல்லாத டியூமரும் இருக்கு. பினைன் டியூமர்னு சொல்லுவோம் சார். அது கேன்சர் இல்லாத வந்து பினைன் டியூமர்னு சொல்லுவோம். இதை வந்து மெலிக்னன்ட் டியூமர்னு சொல்லுவோம் சார். டாக்டர், இப்போ இந்த கேன்சர் நோய், இதை பற்றிய ஒரு பொதுவான விவரங்கள் சொல்லுங்கள். வாட் இஸ் கேன்சர்? சார், இப்போ ஆக்சுவலாக நம்ம பாடியில் ஒரு நாளுமே ஒரு தோராயமாக ஒரு 300 மில்லியன் செல்ஸ் வந்து ஒரு நாளும் புதுசாக உற்பத்தி ஆகுது. அதே போல் ஒரு 300 மில்லியன் செல் வந்து டெத் ஆகுது. இது வந்து ஆன்கோயிங் டெய்லி ப்ராசஸ் சார். இந்த மாதிரி ஆன்கோயிங் டெய்லி ப்ராசஸில் சம்டைம் வந்து ஒரு அப்நார்மல் செல்லு டெவலப் ஆகும். அந்த அப்நார்மல் செல் வந்து கேன்சர் செல். இந்த அப்நார்மலுக்கும் மாறான ஒரு உடம்புல வளரக்கூடிய ஒரு செல் தான் கேன்சர் செல். இந்த அப்நார்மல் செல்ல வந்து நம்ம பாடியில் இருக்கிற நிறைய மெக்கானிசம் வந்து டிடெக்ட் பண்ணி ஒரு செக் பாயிண்ட், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் செல் அந்த டெவலப்மெண்ட்ல இந்த அப்நார்மல் செல் நம்ம கண்டுபிடிச்ச உடனே ஒரு ஸ்டாப் சிக்னல் வச்சு உடனே ஸ்டாப் ஆயிடும் சிக்னல், அந்த செல் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம பாடியில் ரிப்பேர் மெக்கானிசம் இருக்கும். அந்த ரிப்பேர் மெக்கானிசம் வந்து அந்த அப்நார்மல் செல்லை ரிப்பேர் பண்ணி நார்மல் செல்லாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து அந்த ரிப்பேர் பண்ண முடியலன்னா அந்த அப்நார்மல் செல்ல டெஸ்ட்ராய் ஆயிடும். ஸோ இது நார்மல் ப்ராசஸ். சரி. அப்நார்மல் செல் கரெக்டும் ஆக முடியல, அப்நார்மல் செல் டெஸ்ட்ராய் ஆக முடியல, பர்சிஸ்டண்டா நிக்கிறாங்க. இப்போ உங்க கணக்குல பாக்குறப்ப வந்து ஒரு A+ ரவுடின்னு வச்சுக்கோங்களேன். சரி. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு ஆள் உடம்புல உருவாயிட்டாங்க. அவங்க தான் கேன்சர் செல். பெரிய ரவுடி. எப்படி ரவுடி வந்து நீங்க உங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏதோ ஃபாலோ பண்ண மாட்டாங்க, கவர்மெண்ட் நார்ம்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த அப்நார்மல் செல் நம்ம பாடியில் இருக்கிற எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபிசியால எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுவாங்க. சரி. அவங்க தான் சார் கேன்சர் செல். ஸோ இதுதான் கேன்சர் செல். கேன்சர் நோய் ஒரு ஆளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு எப்போ தெரியும், எப்படி தெரியும் சார்? கேன்சர் நோய் வந்திருக்கிறது வந்து ஒவ்வொரு ஆர்கனை பொறுத்துங்க சார். சில ஆர்கனில் வந்து ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் தெரியும், சில ஆர்கனில் வந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு வரப்போ தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ யுட்ரைன் கேன்சர்னு சொல்லுவோம். யுட்ரைன் கேன்சர் பொறுத்த வரைக்கும் ஈவன் ஸ்டேஜ் 1லேயே வந்து யூட்ரஸ் கேன்சர், ஸ்டேஜ் 1 கர்ப்பப்பையில் வர கேன்சர், ஸ்டேஜ் 1லேயே அவங்களுக்கு ப்ளீடிங் வரும். பட் ஜென்ரலாக பேஷண்ட் என்ன நினச்சிப்பாங்கன்னா வந்து எனக்கு வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி அப்பப்போ வந்து கொஞ்சம் ப்ளீடிங் அதிகமாகும். ஈவன் சம்டைம்ஸ் வந்து அந்த ஒரு உமன் ஒருத்தவங்களுக்கு, ஒரு லேடி ஒருத்தவங்களுக்கு பீரியட்ஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் திருப்பி பீரியட்ஸ் வருது, இல்லை செக்ஸுவல் ஆக்டுக்கு அப்புறம் ப்ளீடிங் வருது, அதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இதெல்லாம் ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கேன்சராக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் என்ன பேஷண்ட் அசியூம் பண்ணிப்பாங்கன்னா எனக்கு வந்து சூடு பிடிச்சிருக்கு, எனக்கு வந்து இந்த மாதிரி சூடாக ஏதாவது சாப்பிட்டா எனக்கு வந்து ப்ளீடிங் ஆகும், எனக்கு வந்து ஏற்கனவே சூடு உடம்பு எனக்கு அப்படின்னு அதை அசியூம் சூடுங்கிறதே ஒரு அறிவியல் இல்லாத ஒரு விதமான எண்ணம் தான். ஆமாங்க சார். அறிவியல் மருத்துவத்தில் அந்த சூடு அல்லது குளிர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எதுவுமே இல்லைங்க சார். கிடையாது டாக்டர். அதாவது எத்தனை விதமான கேன்சர் இருக்கு? கேன்சர் உடம்புல எந்த பகுதியில் வரும்? வாட் ஆர் த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கேன்சர் அண்ட் வாட் ஆர் த பிளேசஸ் வேர் கேன்சர் கேன் அக்கர்? சார், கேன்சரில் வந்து ஜென்ரலாக வந்து
சார்கோமா, கார்சினோமா, ஜெர்ம் செல் டியூமர், லிம்போமா, பிளட் கேன்சர், அந்த மாதிரி நிறைய சப்டைப்ஸ் இருக்குங்க சார். சரி. என்னன்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் எங்க வேணாலும் கேன்சர் வரலாம், எப்ப வேணாலும் கேன்சர் வரலாம், எங்க வேணாலும் வரலாம். எங்க வேணாலும் வரலாங்க சார். இல்ல இப்போ லேடிஸை பொறுத்த வரைக்கும் பிரஸ்ட் கேன்சர் தான் ரொம்ப காமன் கேன்சர். அதே மாதிரி ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ஈசோபேகஸ் தொண்டை பகுதியில் வரக்கூடியதான் ரொம்ப காமன். பெண்களுக்கு எங்கேயெல்லாம் கேன்சர் பொதுவாக வருகிறது? உலக லெவல்லைங்க சார், உலக லெவல்ல காமன் கேன்சர் பிரஸ்ட் கேன்சர், லங் கேன்சர் இன் மேல். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிரஸ்ட் கேன்சர், நெக்ஸ்ட் செர்வைக்கல் கேன்சர் ஃபீமேல்ல, சரி. அதுக்கப்புறம் ஓவரியன் கேன்சர், இதெல்லாம் வந்து ஃபீமேல வர காமன் கேன்சர் சார். ஓகே. மேல பொறுத்த மட்டும் வந்து நம்ம ஊர்ல வந்து இந்த ஓரல் கேவிட்டி கேன்சர் சொல்லுவோம். இந்த நிறைய டொபாக்கோ வந்து வாய்ப்பகுதி வாய்ப்பகுதியில் வர வாய்ப்பகுதி கேன்சர், தொண்டை கேன்சர், லங் கேன்சர், வயிற்று கேன்சர், குடல் கேன்சர், இதெல்லாம் மேலுக்கு வர காமன் கேன்சருங்க சார். இப்போ மேல் நிறைய ஆண்களுக்கு வாய் புண்ணு எல்லாம் வரும். ஸோ இந்த வாய் புண்ணு அப்படிங்கிறது பிற்காலத்தில் கேன்சராக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு டாக்டர்? சார் ஆக்சுவலாக வந்து ஒரு டொபாக்கோ யூஸ் பண்ணுற யாராவது ஒருத்தவங்களுக்கு வாயில் வந்து ஒரு புண்ணு இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக அது மோஸ்ட்லி கேன்சராக தான் இருக்க சான்ஸ் இருக்குது. பட் என்ன இங்கே ஒரு ப்ராப்ளம்னாங்க சார், நிறைய டைம் இந்த வாயில் புண்ணு வரப்ப அவங்க வந்து எனக்கு வந்து நான் நிறைய நாள் வந்து இந்த பாக்கு வச்சிருக்கேன், அதால் எனக்கு வந்து சாதாரண புண்ணுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ப்ராப்ளம்னு வரப்போ அதில் சாதாரண ப்ராப்ளம் ஒன்று இல்லவே இல்லை, ப்ராப்ளம் அவ்வளோதான். அது எப்படி சாதாரண ப்ராப்ளம் நினச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எனக்கு வலி இல்லை சார், அதுலேருந்து ரத்தம் வரல, அதால் நான் சாதாரண அல்சர் நினச்சிடுவாங்க. அதே போல் இந்த டொபாக்கோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு வாயில் ஏதாச்சும் புண்ணு இருக்குது, ஈவன் பெயின் இருக்கு இல்லை, ரத்தம் வருது இல்லை, கண்டிப்பாக அது ஃபர்ஸ்ட் கேன்சராக தான் சார் சான்ஸ் இருக்கு. புகையிலை வந்து பயன்படுத்துகிறவங்களுக்கு வாயில் புண்ணு இருக்குது அப்படின்னா அதுக்கு கேன்சர். வாய் புண்ணு, தொண்டையில் வந்து குரல் மாற்றம் இருக்குங்க சார், கழுத்தில் கட்டி தெரியும், சரி, கண்டினியூஸாக இருமல் இருக்கும், இருமலில் ரத்தம் வரும், வெயிட் லாஸ் இருக்கும், வாய்ஸ் சேஞ்சஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்மோக் பண்ணுறவங்க, டொபாக்கோ யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இது அவங்களுக்கு வந்து ஒரு அலார்மிங் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் கேன்சர். ஸோ கேன்சர் எந்த பகுதியில் வேணாலும் வரலாம். ஆனால் ரொம்ப காமன் லேடிஸை பொறுத்த வரைக்கும் பிரஸ்ட் கேன்சர், அப்புறம் லங்ஸ் கேன்சர், அது மாதிரி இருக்குது. ஆமாங்க சார். ஆண்களுக்குன்னா வாய்ப்பகுதி ஓரல் கேன்சர் அல்லது ஈசோஃபேகஸ் அல்லது குடல் பகுதி, இது வந்து கேன்சர் அப்படின்னு. ஆமாங்க சார். ரத்த சம்பந்தப்பட்ட ரத்த கேன்சர், இப்போ லூக்கேமா இப்போ சமீபத்தில் ஒரு பிரபலமான கராத்தே வீரர் இறந்து போயிருக்கிறாரு, அது கூட பிளட் கேன்சர்னு சொல்கிறாங்க. பிளட் கேன்சர் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறாரு சார்? பிளட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் வந்து யங் ஏஜ், அதாவது நம்ம பீடியாட்ரிக் ஏஜில் ரொம்ப காமன். லுக்கீமியா, அக்யூட் லுக்கீமியா எல்லாமே ரொம்ப காமன். ஈவன் ஓல்ட் ஏஜ்லேயுமே வரலாம். அந்த மைலாய்டு லுக்கீமியான்னு சொல்லுவோம். அந்த மைலாய்டு லுக்கீமியாங்கிறது ஓல்ட் ஏஜில் வருங்க சார். யங் ஏஜில் பொறுத்த வரைக்கும் லிம்பாய்டு லுக்கீமியான்னு சொல்லுவோம், அது ரொம்ப காமனாக இருக்கும். லிம்பாய்டுங்கிறது ஃபேட், லிம்பாய்டுங்கிறது லிம்பா செல்ஸுங்க சார், பிளட் செல்ஸ். மைலாய்டு செல், லிம்பாய்டு செல்னு சொல்லுவோம். அந்த லிம்பாய்டில் வர மெலிக்னன்சி வந்து ரொம்ப காமன் பீடியாட்ரிக் ஏஜில். மைலாய்டு செல்லில் வர மெலிக்னன்சி ரொம்ப கொஞ்சம் அடல்ட் ஏஜில் ரொம்ப காமனாக இருக்குது சார். அவருக்கு நம்ம நீங்கள் சொல்கிறது நம்ம ஒரு கராத்தே பிளேயர் அவர் தானே சார் சொல்கிறீங்க? அவருக்கு ஆக்சுவலாக ஏ பிளாஸ்டிக் அனிமியாங்க சார். ஏ பிளாஸ்டிக் அனிமியா, அதுவும் வந்து ஒரு பிளட் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தாங்க சார். கேன்சருங்கிறது என்ன அப்படிங்கிறது சொல்லிட்டீங்க. அப்நார்மல் growth, உடம்புல சில செல்கள் வந்து கட்டுப்படாத செல்கள், அவங்க வந்து உடம்புக்கு பெரிய கெடுதல் பண்ணக்கூடிய செல்களை நம்ம பாடி கட்டுப்படுத்த முடியல, மீறி போச்சு அப்படின்னா இது வருதுன்னு சொல்றீங்க. என்னென்ன விதமான கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. கேன்சர் வந்துங்க டாக்டர் வந்தது அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், சிம்டம்ஸ் ஆண்கள்ல பெண்கள்ல? இது ஏன் கேட்குறேன் அப்படின்னா, சிலர் வந்து ஆரம்பத்திலேயே முதல் கட்டத்தில் அவங்களுக்கு இப்போ தெரிய வந்திருக்கு, அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, பல ஆண்டுகள் வாழ்கிறாங்க. இந்திய அளவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 100 பேருக்கு வந்தது அப்படின்னா சுமார் 64 பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் கடைசி காலத்தில் தான் அவங்களுக்கு தெரிய வருது. இந்த சமீபத்தில் இறந்து போன கராத்தே வீரர் கூட ஆரம்ப காலத்தில் தெரிஞ்சதுன்னா அவர் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பார், அவர் உயிரோடு இருந்திருப்பார். இப்போது அந்த அறிகுறிகள், ஆரம்ப கட்ட அறிகுறி எப்படி இருக்கும் டாக்டர்? ஒவ்வொரு கேன்சருக்கும் எந்த இடத்துல வந்திருக்கிறத பொறுத்து அந்த அறிகுறி மாறுங்க சார். சாதாரணமாக எந்த தொந்தரவு இருந்தாலும் சார், ஒரு 3 வாரத்துக்கு மேலே நம்ம வியாதியை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேஷண்ட்டுக்கும் சரி அந்த டாக்டருக்கும் ஒரு திங்கிங் வரணும். ஓகே, மேபி இது வந்து கேன்சராக இருக்க சான்ஸ் இருக்கு. 3 வாரம் கியூர் ஆகலை, 3 வாரமாக ஒரு சிம்டத்துக்கு நம்ம வந்து டயக்னோஸே கண்டுபிடிக்க முடியல. ஓகே, ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கு, வயிறு வலி இருக்கு, தொண்டை வலி இருக்கு, கண்டினியூஸாக வாந்தி வந்துட்டு இருக்கு, லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்கு, மோஷன் போகிறப்போ வந்து பிளட் வருது, யூரின் போகிறப்ப பிளட் வருது, அதே போல் வந்து திடீர்னு சில பேருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் டயரியா வரும். இது எல்லாமே இந்த மாதிரி எந்த சிம்டம் இருந்தாலும் ஒரு 3 வாரத்துக்கு மேலே அவங்களால வந்து வியாதியை கண்டுபிடிக்கலாம், நம்ம கண்டிப்பாக கேன்சர் இருக்கான்றதை ஒன்று பார்த்துக்கணும் சார். அதே போல் காமனாக இருக்கிற கேன்சரோட சிம்டம் பார்க்குறப்ப ஒரு லேடி ஒருத்தவங்களுக்கு பிரஸ்ட்டில் வந்து லம்ப் இருக்குது, அது பெயின் இருக்குது, இல்லை எப்படி இருந்தாலும் கட்டிங் சார், பிரஸ்ட்ல கட்டி இருக்கு, பிரஸ்ட் அந்த காம்புல ஏதாச்சும் வந்து உள்வாங்கியிருக்கும், காம்பு உள்வாங்கியிருக்கும், ஒரு பிரஸ்ட்டுக்கு இன்னொரு பிரஸ்ட்டுக்கும் அந்த சைஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கும், அந்த தோல்ல மாற்றம் இருக்கும், இந்த ஆம்பிட் இந்த நம்ம ஆக்சிலாவில் வந்து கட்டி இருக்கும். இதெல்லாம் பிரஸ்ட் கேன்சரோட ஒரு சிம்டம்ஸ். அது எல்லாமே பேஷண்ட் என்னென்ன
தண்ணி கட்டி, இது வந்து பால் கட்டி, இது நான் இடிச்சுக்கிட்டேன். அப்புறம் சம்டைம்ஸ் வந்து சொல்றதுக்கு வந்து ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுவாங்க சார். இதெல்லாம் பிரஸ்ட் கேன்சரோட இந்த ஆரம்ப அறிகுறிகள். அதே போல வந்து இந்த இரைப்பை கேன்சர், நேத்ரன் ஒரு சீரியல் ஆக்டர் இடையில கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் வந்து இவ்வளவு வெல் எஜுகேட்டடா இருக்காரு, நல்ல எக்ஸ்போசர் உள்ள ஆளு, அல்சர் நினைச்சு ஒரு நேட்டிவ் மெடிசன் கடையில போயிட்டு வந்து நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் சுக்ராஃபில் இந்த ஜெலுசில் சிறப்பெல்லாம் குடிச்சு ஒரு 2 வருஷம் வந்து ஒரு இரைப்பை கேன்சர் அல்சர் நினைச்சு விட்டுட்டாருங்க சார். சரி. கடைசி ஸ்டேஜ்ல வந்து நம்ம எல்லாம் டாக்டர்லாம் பார்த்து கண்டுபிடிச்சு பார்க்குறப்ப இரைப்பை கேன்சர் ஸ்டேஜ் 4. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி அவர் சேவ் பண்ண முடியல, இறந்துட்டார். இது வந்து இரைப்பை கேன்சரோட சிம்டம். இரைப்பை கேன்சரை பொறுத்த வரைக்கும் அல்சர் மாதிரியே தான் சார் சிம்டம் இருக்கும். அது வந்து அல்சருக்கும் நம்ம இரைப்பை கேன்சருக்கும் சிம்டம்ஸ் எல்லாம் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன சிம்டம் இருக்கும் சார்? அதாவது ஜீரண கோளாறு இருக்கும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாந்தி இருக்கும், வெயிட் லாஸ் இருக்கும், பசி இருக்காது, உடம்பு எடை குறைஞ்சிட்டே போகும் சார், பசியும் இருக்காது, சாப்பிட்டா வாமிட் வரும். இது எல்லாமே அல்சர்லயே இருக்கும். அதாங்க பிரச்சனை. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஜென்ரலாக வந்து ஒரு எண்டோஸ்கோபி போட்டு பார்க்கலாம். இல்லை ஒரு 2 வாரம் நம்ம அல்சருக்கு மெடிசன் கொடுக்குறோம், 2 வாரத்தில் செட்டில் ஆகல, அட்லீஸ்ட் அதுக்கப்புறமாச்சும் ஒரு எண்டோஸ்கோபி போட்டு பார்க்கணும். எண்டோஸ்கோபினா வாய் மூலமாக ஒரு கேமரா உள்ள அனுப்பிச்சு வயிற்றுக்குள்ள அந்த மாதிரி புண்ணு இருக்கான்னு பார்க்கணும். இன்கேஸ் அந்த மாதிரி புண்ணு தான் இருக்கு, கிளியரா நம்ம கேன்சர் மாதிரி இல்லைன்னா புண்ணுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை கேன்சர் இருந்தால் அது ஆரம்ப செயல கண்டுபிடிச்சு நம்ம சர்ஜரி பண்ணிட்டு கம்ப்ளீட்டா 100% கியூர் பண்ணிக்கலாம். இது இரைப்பை கேன்சரோட இதுங்க சார். ஸோ ஒவ்வொரு கேன்சர் நோய்க்கும் அறிகுறிகள் வெவ்வேறு விதமாக இருக்குங்க சார். ஆனால் இன்னும் இன்டென்ஸ் பெயின் இருக்குமா டாக்டர்? அதிகமான வலி இருக்குமா சார்? இந்த கேன்சரோட அட்வான்ஸ் ஸ்டேஜில் ஜென்ரலா நம்ம மக்களுக்கு வந்து டாலரன்ஸ் ரொம்ப அதிகங்க சார். எப்பன்னா அவங்களால அடுத்த நாள் வேலையை செய்ய முடியல, அதுக்கப்புறம் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியலன்னா அப்பதான் வருவாங்க. ஸோ அது வரைக்கும் வலி இருக்கும். லேசா பிகினிங் ஸ்டேஜில் லேசா கொஞ்சமாக தான் வலி இருக்கும். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் போறப்ப ரொம்ப பெயின் இருக்கும். ஸோ வலிங்கிறது இந்த கேன்சர் நோயில பெருமளவில் இருக்காது. ஆரம்ப ஸ்டேஜில் தெரியாது, ஆரம்ப ஸ்டேஜில் இருக்காது. அடுத்தடுத்த ஸ்டேஜ் போறப்ப தான் வலி கட்டத்தில் கண்டுபிடிக்கிறது என்பது கொஞ்சம் கஷ்டம்தான். இல்ல இந்த மாதிரி அதாவது சந்தேகப்படுறது டாக்டர், எனக்கு இருக்குது இந்த கேன்சர் நோய் இருக்குன்னு நான் எப்படி சந்தேகப்படுறது சார்? அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸ், அதாவது காரணமே இல்லை, வெயிட் குறையுது, காரணமே இல்லை, எனக்கு பசியே இல்லை. அதுக்கப்புறம் வந்து எனி ஆரிஃபைசஸ், நோஸ், வாய், ஆனஸ், எனி ஆரிஃபைசஸ், அன்எக்ஸ்பிளைன்டு ப்ளீடிங். ஏற்கனவே சொன்ன மாதிரி திடீர்னு ஒருத்தவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கும், திடீர்னு 2 நாளைக்கு வந்து டயரியாவாக போவாங்க. அதே போல் இன்னொரு விஷயம் என்னங்க சார், இந்த ஆனல் கனால் கேன்சர் இருக்கும். ஆனல் கனால் கேன்சருக்கு வந்து நிறைய பேருக்கு மூளை மாதிரியே இருக்கும். எப்படி நம்ம இரைப்பை கேன்சர் சொன்னோமோ அதே மாதிரி தான். அதாவது என்ன மூளை நினைச்சு ஃபுல்லாக நம்ம மக்கள் நாட்டு வைத்தியத்துக்கு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு இந்த சிறப்பு ஏதாவது குடிச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்டீராய்டுங்க சார். ஈவன் HIV பேஷண்ட்டுக்கு ஸ்டீராய்டு கொடுத்தா கூட ஒரு வாரம் 10 நாள் நான் தான் பைல்வான் இருப்பாங்க. இந்த அன்எஜுகேட்டடு இந்த குவாக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது ஸ்டீராய்டு. அப்போ ஸ்டீராய்டு யூஸ் பண்ணால் ஒரு 1 வீக் அவங்க ரிலீஃப் இருக்கும். ஸோ அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, அதை அப்படியே கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆகிடும். இந்த கேன்சரில் பல்வேறு விதமான கட்டங்கள், பல்வேறு படிநிலைகள், ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது ஸ்டேஜ் 1 தாங்க, கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களை ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு கேன்சர் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. இல்லை இது வந்து ஸ்டேஜ் 4. ஏன்னா இப்போ சமீபத்தில் இறந்து போன விளையாட்டு வீரருக்கு கூட அவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண உடனே அவரே சொல்கிறாரு, நான் இன்னும் ஒரு 10 நாள் தான் உயிரோடு இருப்பேன், அதனால் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன். அவர் டெஃபினட்டாக டாக்டர் சொல்லியிருக்காங்க. அவர் அதை நம்பி அவங்க சொன்ன மாதிரி அவர் இறந்துட்டார். இப்போது அது வந்து கடைசி ஸ்டேஜ். அப்போ இந்த மாதிரி இந்த 4 ஸ்டேஜ் தானா, இல்லை வேறு ஸ்டேஜ் இருக்கா? இது எப்படி நம்ம பிரித்து பார்க்குறது? இது இந்த ஸ்டேஜ், இது 1 ஸ்டேஜ், இது 2 ஸ்டேஜ், இது ஸ்டேஜ் 3, இது ஸ்டேஜ் 4 எப்படி நம்ம வித்தியாசப்படுத்துறது சார்? அதாவது இந்த மாதிரி சிம்டம்ஸ் வருது, சிம்டம் வந்த உடனே நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல பேசிக்காக சில டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் சார். இந்த பேசிக் டெஸ்ட்டில் நம்ம வந்து கேன்சருக்கு உண்டான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு அடுத்த லெவலில் சிடி ஸ்கேனு, ஒவ்வொரு ஆர்கனுக்கு ஒரு இமேஜஸ் டிஃபர் ஆகுங்க சார். சிடி ஸ்கேனு, இல்லை MRI, இல்லை பெட் அந்த மாதிரி எடுப்போம். எடுத்துட்டு நம்ம டிஷ்யூ எடுப்போம், நம்ம பயாப்சி எடுத்து கேன்சர்னு உறுதி பண்ணுவோம். ஒன்ஸ் இந்த மாதிரி கேன்சர்னு உறுதிப்படுத்துறதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டேஜிங் பண்ணிடுவோம் சார். சரி, ஸ்டேஜிங் வந்து சிடி, பெட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு மாதிரி டிஃபர் ஆகும். அந்த மாதிரி இமேஜஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டேஜிங் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஒன்ஸ் ஸ்டேஜிங் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அவர் வந்து ஒரு A+ கேட்டகரி ரவுடி. நாங்கள் வந்து அது என்ன, அவர் வீரியமான கேன்சரா, அது எந்த அளவுக்கு பரவி இருக்கு, அதெல்லாம் வந்து கேட்டகரைஸ் பண்ணி ஸ்டேஜ் 1, 2, 3, 4 அந்த மாதிரி 4 ஸ்டேஜ் இருக்குங்க சார். ஸோ அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிட்டு தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே போவோம். இப்போ அவர் வந்து ஒரு C கேட்டகரி ரவுடி அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் 1 வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஒன்லி சர்ஜரி மட்டும் பண்ணிடுவோம். இது ஸ்டேஜ் 2ல இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு B கேட்டகரி ரவுடினா அப்போ சர்ஜரி, கீமோதெரப்பி மட்டும் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி இப்போ இதே வந்து ஸ்டேஜ் 3ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஸ்டேஜ் 3 நம்ம வந்து சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி தேவைப்படும். ஸோ அந்த ஸ்டேஜ் அதிகமாக அந்த மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்குங்க சார். சரி. ஸோ இயர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா நம்ம சிங்கிள் மொடாலிட்டி நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடலாம். ஒரு டாக்டர் அப்படிங்கிற போது
இந்த கேன்சருக்கு ட்ரீட் பண்ணுற டாக்டர் நீங்கள். இந்த கேன்சரை கண்டுபிடிக்கிற மிஷினில் பார்க்குற ஒரு ரேடியாலஜி டாக்டர் இருப்பார். ஆமாங்க சார். அவங்க தான் இந்த கேட்டகரி இதை வந்து ஸ்டேஜ் 1, 2, 3ன்னு சொல்லுவாங்களா, இல்லை நம்ம டாக்டர் நீங்களே சொல்லுவீங்களா? இல்லை சார், அவங்க ஸ்டேஜ், அதாவது கேன்சரில் வந்து அந்த இமேஜை பேஸ் பண்ணி கேன்சர் எந்த இடத்துல இருக்கு, பிரைமரி ஆர்கன் என்ன, வேற பக்கத்துல இருக்கிற உறுப்புல ஒட்டிக்கிட்டு இருக்கா, இல்ல வேற எந்த உறுப்புல பரவி இருக்குன்றதை பார்த்து அவங்களும் ஒரு ஸ்டேஜிங் சொல்லுவாங்க சார். நாங்களும் அதை பார்த்துட்டு கன்ஃபார்மா அந்த ஸ்டைல் தான் இருக்கா அப்படிங்கறத நான் உறுதிப்படுத்திப்பேன் சார். டாக்டருடைய அந்த பேஷண்ட்டுடைய சிம்டம், அந்த கிளினிக்கல் சைடை பார்த்து கூட நான் பண்ணலாம். ஆமாங்க சார். இப்போ இன்னைக்கு வாஸ்ட் மெஜாரிட்டி பப்ளிக் வந்து இப்போ தமிழ்நாடு இன்னைக்கு ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேறின மாநிலமாக இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு வந்து பெரிய அளவில் பணம் செலவு பண்ணக்கூடிய வசதிகள் இருக்க மாட்டாங்க. கூலி தொழிலாளிகள், தொழிற்சாலையில் வேலை பார்க்கக்கூடியவங்க, ரொம்ப வயசானவங்க, கொஞ்சம் பண வசதி இல்லாத குடும்பங்கள். இப்போ இவங்களுக்கு இந்த டெஸ்ட்டு, நீங்கள் 2-3 டெஸ்ட் பேர் வச்சுருந்தீங்க, பெட் ஸ்கேன் அந்த மாதிரி, இதில் என்னென்ன டெஸ்ட் பண்ணுவீங்க? இந்த டெஸ்ட் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமா? இல்லைங்க சார், அதாவது என்னென்னா இப்போ வந்து கேன்சரை ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிற அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. ஓகே. ஸோ பண வசதி இல்லாதவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுமே நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கிறவங்க அந்தந்த ஏஜுக்கு போயிட்டு என்ன வகையான கேன்சர் டெஸ்ட் எடுத்துக்கணுங்கிறத எடுத்துட்டாவே நம்ம வந்து லட்சக்கணக்கான கேன்சர் மரணங்களை தடுத்துடலாம். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் எல்லாருமே செக்கிங் பண்ணிடுவாங்களா சார்? கண்டிப்பாக பண்ணுவாங்க சார், அதில் டவுட்டே கிடையாது. அளவுக்கு அவங்கள்ட்ட எல்லா வசதியும் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்தியாவில் பொறுத்த மட்டும் வந்து மார்பக கேன்சர் வந்து வருஷம் 2 லட்சம் பேர் நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம். இதே நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து மார்பக கேன்சர் 4 லட்சம் பேர் டயக்னோஸ் பண்ணுறாங்க. 4 லட்சம் பேரில் டெத்து வந்து ஒரு 40,000, அதாவது 1 லட்சத்துக்கு 10,000 டெத்து. நம்ம 2 லட்சம் டயக்னோஸ் பண்ணுறோம், 1 லட்சம் டெத் ஆகிடுறாங்க. ரொம்ப லேட்டாக டயக்னோஸ் பண்ணுறது தான் ஒரு கரெக்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் சார். அதே போல் நேட்டிவ் ட்ரீட்மெண்ட்னு போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை நம்ம இது பண்ணோம் சார். அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் என்னன்னா பேஷண்ட் அவங்க பொறுத்த வரைக்கும் பேஷண்ட்டே கிடையாது அந்த ஸ்டேஜில், அவங்களுக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது. ஆமாம். அதே போல் வந்து எல்லா கேன்சருக்கும் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டும் கிடையாதுங்க சார். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்பக கேன்சர், அதுக்கப்புறம் செர்வைக்கல் கேன்சர், கோலான் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர், ஹெட் அண்ட் நெக் த்ரோட் கேன்சர் சார். இந்த 5 கேன்சருக்கு வந்து நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணிக்கணும். இந்த 5 கேன்சர் தான் நம்ம இந்தியாவில் ரொம்ப காமனான கேன்சர். ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது நீங்கள் சொன்னது நான் புரிஞ்சிடுறேன். அதாவது நமக்கு நோய் இருக்கதோ இல்லையோ அட்வான்ஸாக நம்ம போய் பாடியை செக் பண்ணலாம்னு சொல்கிறீங்க. பாடி செக் பண்ணிக்கணும். எத்தனை வயசுல போய் செக் பண்ணணும் சார்? அதான் ஒரு கேன்சர். இப்போ நம்ம மார்பக கேன்சரை பொறுத்த மட்டும் ஒரு 18 வயசான ஒரு ஃபீமேலுக்கு அவங்களுக்கு வந்து அந்த செல்ஃப் பிரெஸ்ட் அவேர்னஸ், நம்ம காலேஜில் போயிட்டு உங்கள் பிரெஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி தொட்டு பார்த்துக்கணும். அது ரைட் ஹேண்டில் லெஃப்ட் பிரெஸ்ட்டு, லெஃப்ட் ஹேண்டில் ரைட் பிரெஸ்ட்டு அவங்களே வந்து செக் பண்ணி அழுத்தி பார்த்துக்கணுங்க சார். அந்த பீரியட்ஸான 5வது நாள், ஏன்னா பீரியட்ஸான 5வது நாள் அவங்க செக் பண்ணி பார்ப்ப அவங்களுக்கு பெயின் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு 18 வயசுலேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 30 வயசு வரைக்கும் அவங்க செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன், சுயமாகவே மார்பக சுய பரிசோதனைங்க சார், அது பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். 30லேருந்து 40 வயசு வரைக்கும் அவங்க வந்து ஒரு டாக்டர், ஒரு ட்ரெயின்டு நர்ஸோ இல்லை டாக்டர்கிட்ட போயிட்டு கிளினிக்கல் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம் சார். அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 months ஒன்ஸ் அவங்க பண்ணிக்கணும். அது 30லேருந்து 40 வயசு வரைக்கும். 40 வயசுக்கு மேலே வருஷத்துக்கு ஒரு டைம் மேமோகிராம் பண்ணு சார். ஸோ இந்த மாதிரி பண்ணால் உலக லெவலில் ரொம்ப லீடிங் கேன்சர் வந்து பிரெஸ்ட் கேன்சர். அந்த பிரெஸ்ட் கேன்சர் எல்லாமே நம்ம ரொம்ப ஆரம்ப செயலில் கண்டுபிடிச்சிடலாம். அந்த பிரெஸ்ட் கேன்சரால் வர இந்த 1 லட்சம் டெத்து இந்தியாவில் நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடலாம்.